நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 19வது அதிகாரம். சங்கீதம் 19 முதலாவது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒருவர் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியை தம்முடைய வார்த்தையினாலே அவர் உருவாக்கினார். உருவாக்கின அந்த தேவனை இந்த பூமியில் இருக்கிற யாவும் அவரை துதிக்கிறது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, மகிமையை அறிவிக்கிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட யாவும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, அவருடைய அரவணைப்பிலே நாம் வாழும் பொழுது, அவருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது, நாம் ஆண்டவர் இயேசுவின் மகிமையை இந்த பூமியிலே நம் மூலமாக ஆண்டவர் அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வானங்களும் இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ளவைகளும் எப்படி கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதோ, இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமையை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் கர்த்தருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் ஆண்டவருடைய மகிமையை நாம் பறைசாற்றுகிறோமா, இல்லை தனிப்பட்ட நம்முடைய மகிமையை இந்த பூமியிலே பறைசாற்றுகிறோமா? இன்றைக்கு கர்த்தரை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோமா, இல்லை நம்மை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, தன்னுடைய நிலைமையை குறித்து பெருமை பாராட்டுகிறோமா? இன்றைக்கும் வசனம் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அந்த யாக்கோபு எப்படி கர்த்தருடைய பாதத்தில் அவன் காத்திருந்து, அவன் எப்படி கர்த்தருடைய கிருபையும் அந்த இரவிலே கர்த்தரின் மகிமையை பெற்று அனுபவித்தது போல, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே
கர்த்தருடைய மகிமையை இந்த பூமியிலே வாழும் பொழுது அந்த மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். இன்னொரு வாழ்க்கை ஒன்று உண்டு, அது கர்த்தரோடு நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கர்த்தருடைய மகிமையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை என்பது அது ஒரு ஒளியை குறிக்கிறதல்ல, அது ஒரு பெருமையை குறிக்கிறதல்ல, அது ஒரு தேவனுடைய சன்னதியாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்த சன்னதியாக இருக்கிறது, அவருடைய வல்லமையாக இருக்கிறது, அவருடைய அன்பாக இருக்கிறது, அவருடைய நீதியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் 19வது சங்கீதம் 1வது வசனத்திலே வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. இந்த வானமும் பூமியையும் கர்த்தருடைய மகிமையிலே அது இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையிலே இருக்கும் பொழுது எப்படி இந்த வானமும் பூமியும் கர்த்தருடைய மகிமையிலே இருக்கிறதினாலே அந்த வானமும் பூமியும் கர்த்தருடைய மகிமையை அறிவிக்கிறதோ, அதே போல நாம் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக நாம் வாழும் பொழுது நாம் கர்த்தருடைய மகிமையை நாம் பறைசாற்றுவோம். கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் பறைசாற்றுவோம். கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து, கர்த்தருடைய அந்த வல்லமையை குறித்து நாம் இந்த பூமியிலே பறைசாற்றுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகமே தேவனுடைய மகிமையை குறித்து சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய மகிமை அது கர்த்தரின், அது ஒரு பரிசுத்த ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தரின் பரிசுத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அது அவருடைய வல்லமையை அது குறிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய சன்னதியிலே நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவருடைய மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே மோசே அவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமது மகிமை எனக்கு காண்பியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். இன்றளவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக வருடங்கள் ஆகியும் எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம்? கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவருடைய அற்புதத்தை நாம் எத்தனை பேர் கண்கூடாக நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவித்திருக்கிறோம்? இன்றைக்கு மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டது போல, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அவன் கேட்டான். அந்த மகிமையை கர்த்தர் இந்த மோசேக்கு காண்பித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பார்த்து நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய மகிமையை என் வாழ்க்கையிலே நீர் காண்பியும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே அவர் கொடுப்பார் என்று சொன்னால், நீ அவருடைய மகிமையை நம் வாழ்க்கையிலே காண்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்புதத்தின் வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய அற்புதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பிரியமானவர்களே, அவருடைய மகிமை உன் வாழ்க்கையில அது அவசியமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு கர்த்தருடைய மகிமை அது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை அறிந்தவர்களுக்கும் இன்னும் அவருடைய மகிமையை காணும் ஏக்கம் அதிகமாயிருக்கும். கர்த்தருடைய மகிமையை ஒரு முறை நாம் ருசி பார்த்து விட்டோம் என்று சொன்னால், அந்த மகிமை இன்னும் நான் காணணும், இன்னும் அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஒரு முறை கர்த்தர் செய்கிற அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்த்து விட்டால் நம்முடைய ஏக்கம் என்னவாக இருக்கும்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்யணும், இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி நம்முடைய இருதயங்கள், நம்முடைய எண்ணங்கள் இயங்குகிறது அல்லவா? அதே போல இன்றைக்கு இந்த காலவேளை மோசே கேட்டது போல கர்த்தரை பார்த்து நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. கர்த்தர் உன் மீது, உன் குடும்பத்தின் மீது
அந்த மகிமையை அவர் வீச பண்ணுவார் என்று சொன்னால், நீ தேங்கி நிற்கிற அந்த சூழ்நிலை இருக்காது. உன்னுடைய பிரச்சனைகள் ஒருபோதும் உனக்கு முன்பதாக இருக்காது. உன்னுடைய பலவீனங்கள் உனக்கு முன்பதாக இருக்காது. உன் குழப்பங்கள் உன் வாழ்க்கையில ஒன்றுமே இருக்காது. எல்லாம் தீர்ந்து கர்த்தருடைய மகிமை உனக்கு முழுதாய் கடந்து செல்லும். உன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகும். இன்றைக்கு அந்த மகிமை உனக்கும் எனக்கும் தேவை பிரியமானவர்களே. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், யாத்திராகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் மகிமை கூடாரத்தை அது நிரப்பினது என்று நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா அந்த வசனத்தை? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை அது நிரப்பிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பினது, வாசஸ்தலங்களை நிரப்பினது, நீங்காமல் இருந்தது. அந்த மகிமை தேவ ஜனங்களோடு இருந்தது, தேவ ஆலயத்தில் இருந்தது, தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடத்தில் இருந்தது, அவருடைய வீடுகளிலே இருந்தது. அந்த மகிமை அவர்களை விட்டு விலகாமல் இருந்தது. பிரியமானவர்களே, அந்த மகிமை அவர்களை விட்டு விலகாமல் இருந்ததினாலே தான் அவர்களால் அநேக அற்புதங்களை கண்கூடாக பார்க்க முடிந்தது. அந்த மகிமை அவர்களை விட்டு விலகாமல் இருந்ததினாலே தான் அநேக பிரச்சனைகளை அவர்களால் மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நம்மால் மேற்கொள்ள முடிகிறதா? அநேக சத்துருக்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அந்த சத்துருக்களை நம்மால் மேற்கொள்ள முடிகிறதா? அநேக பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஆனால் அந்த பலவீனங்களை நம்மால் மேற்கொள்ள முடிகிறதா என்று சொன்னால், அங்கே நமக்குள்ளாக எழுகிற ஒரு கேள்வி, அதற்கு பதில் என்ன சொல்லுவோம்? இல்லை. அநேக நேரங்களிலே நாம் விழுந்து போகிறோம். அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு அந்த அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அநேக பிரச்சனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். அநேக பலவீனங்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். அநேக அற்புதங்களை நம்மால் காண முடியும். இன்றைக்கும் நமக்கு முன்பதாக இருக்கிற சத்துருக்கள் நம்மிடம் இல்லாமல் அவர்கள் கடந்து போவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய சமூகத்தை அந்த மகிமை மூடினது, கூடாரத்தை மூடினது. அந்த மகிமை அவர்களை விட்டு விலகவில்லை. அந்த மகிமை அநேக அற்புதங்களை அவர்களுக்கு செய்தது. சாலமோனுடைய அந்த ஆலயம் அந்த கட்டின உடனே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த மகிமை சாலமோனினால் கட்டின அந்த தேவாலயத்தில் அங்கே வந்து இறங்கினது. அப்பொழுது ஆசாரியர்கள் அங்கே ஊழியம் செய்ய முடியாமல், நிற்க முடியாமல் போனது. கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பினது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும் பொழுது அங்கே மனிதர்களால் நிற்க முடியவில்லை. கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது அவனால் அதை சகித்துக் கொள்ள முடியாது, அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவனை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது, அவனை ஒரு புதிய மனுஷனாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவாலயத்தில் தேவ மகிமை ஊற்றப்பட்டது. அதை ஜனங்கள் உணர்ந்தார்கள். இன்றைக்கு தேவாலயத்தில் நாம் வருகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படுகிறது. அந்த மகிமையை நாம் பெற்று அனுபவிக்கிறோமா? இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அது தம்முடைய ஜனங்களின் மீது அவர் ஊற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஏக்கம் அந்த கர்த்தருடைய மகிமையின் மீது இருக்கும் என்று சொன்னால், அந்த மகிமை நம்மை நிரப்பும். அந்த மகிமை நமக்கு அற்புதத்தை செய்யும். அந்த மகிமை பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு விசாலமான பாதைகளை உண்டு பண்ணும். பிரியமானவர்களே,
புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய மகிமையின் உச்சம் அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமை முழுமையாக வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக இருந்த அந்த மகிமை அங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே முழுமையாக அது வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாக இந்த பூமியிலே அவர் வந்தார். பிரியமானவர்களே, நாம் அவர் மூலமாய் இந்த மகிமையை கண்டோம். இந்த பூமி கண்டது. அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே, இயேசு ஊழியம் செய்த அந்த நாட்களிலே இயேசுவின் மகிமையை இந்த பூமி கண்டது. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சென்றாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமையின் வெளிப்பாடுதான் குருடன் பார்வை அடைந்தான், முடவன் நடந்தான், இப்படி மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், இப்படி அநேக அற்புதங்கள் நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவின் மகிமை, தேவ மகிமை அந்த நாட்களிலே இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்டது. இயேசுவின் மூலமாய் மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களின் மூலமாய் இந்த பூமியிலே கர்த்தருடைய மகிமை அற்புதத்தின் வழியாய் அது வெளிப்பட்டது. இன்றளவும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றளவும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் நிமித்தமாய், மகிமையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய மகிமை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது பலத்த கிரியைகளை இந்த பூமி கண்டது, இன்றும் கண்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் தேவனின் மகிமையின் அது நேரடி ஒரு வெளிப்பாடாய் இந்த பூமியிலே வந்து இந்த மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமை வெளிப்பட்டது. அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த மோசே அந்த மூலமாய், அங்கே அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாய், அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது அற்புதத்தை கானா ஊரிலே ஒரு கல்யாணத்திலே அவர் செய்து தம்முடைய மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தினார். இதன் மூலமாய் தம்முடைய சீடர்கள் அவரை விசுவாசித்தார்கள், அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அதாவது கர்த்தருடைய அற்புதம், அது என்ன வேணா சொல்லலாம். கர்த்தருடைய அற்புதம் என்று சொல்லலாம், கர்த்தருடைய வல்லமை என்று சொல்லலாம். இப்படி அவரால் செய்ய முடிகிற காரியங்கள் நாம் எதுவாக வைத்துக் கொள்ளலாம். அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள் இந்த அற்புதத்தின் வழியாய்? அங்கே கானா ஊரிலே அங்கே ஒரு கல்யாண வீட்டிற்கு செல்லும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அங்கே திராட்சரசம் குறைவு ஏற்படுகிறது. இயேசுவின் தாயார் அங்கே அவரிடத்தில் இந்த குறைவை குறித்து சொல்லும் பொழுது அவர்
எனக்கு இன்னும் வேலை வரவில்லை என்று சொல்லி அவர் கடந்து விட்டு போகிறார். அங்கே ஒரு வார்த்தை அவருடைய தாயார் சொல்லிவிட்டு செல்லுகிறார், அவர் சொல்லுவதை அப்படியே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. அந்தபடி இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி அங்கே அவர்கள் செய்கிறார்கள். அங்கே கற்சாடிகளை கொண்டு வருகிறார்கள், தண்ணீரினாலே நிரப்புகிறார்கள். அங்கே இயேசு அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. பாருங்க, அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. சாதாரண ஒரு தண்ணீர் அங்கே திராட்சரசமாக மாற்றப்பட்டது. இது கர்த்தருடைய மகிமையின் ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படிந்தார்கள், அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்கும் நாம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அந்த சத்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே அற்புதங்கள் நடைபெறும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இன்றைக்கு நாம் கேட்கிறோம், ஆனால் கேட்கிற வார்த்தையின்படி செய்வது கிடையாது. அநேக வசனங்களை கேட்கிறோம், ஆனால் அந்த வசனத்தின்படி நாம் செய்கிறோமா என்று சொன்னால் செய்வது கிடையாது. சில காரியங்களை நாம் செய்கிறோம், பல காரியங்களை விட்டு விடுகிறோம். சில வார்த்தைகளை கேட்கிறோம், பல வார்த்தைகளை நாம் விட்டு விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படாததற்கு காரணம் இதுதான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது கிடையாது. கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது அவரை நெருங்கி சேருவதும், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவுடன் அவரை விட்டு விலகி போவதுமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது, கர்த்தர் சுகம் கொடுக்கும் பொழுது, பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது, ஒரு விசாலமான பாதை உண்டு பண்ணும் பொழுது, அவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அவரை தேடுவதும், சில நாட்களிலே அவர் செய்த நன்மைகளை மறந்து, அவர் செய்த அற்புதங்களை மறந்து, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதும் அது இயல்பாக மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, அப்படி நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் அற்புதங்களை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் நாம் கர்த்தருடைய மகிமைக்காய் காத்து கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய அற்புதத்திற்காய் காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ வருடங்களாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ முறை இதற்காக நாம் ஜெபித்து இருக்கலாம். இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், அவர் அற்புதம் செய்ய ஆயத்தம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ ஆயத்தமா? அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்வார், அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறும். அந்த அற்புதத்தின் வெளிப்பாடு தான் கர்த்தருடைய அந்த மகிமை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். இரண்டாவது, கர்த்தருடைய மகிமை
நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நற்கிரியைகளை என்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை நாம் சொல்லலாம், நல்ல ஒரு காரியம், பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருக்காய் வாழும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் இன்றைக்கு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டியது என்னவாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்படும். பரிசுத்தமாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்படும். பிரியமானவர்களே, கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உங்கள் நற்கிரியைகள், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியம். ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒன்று தேவை, அதுதான் கர்த்தரின் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். அந்த பரிசுத்தத்தின் கூட்டத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். இன்றைக்கு அந்த தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நாம் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக தேவை. அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நம் வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை நம்மால் காண முடியும். நாம் செய்கிற செயலிலே பரிசுத்தம் தேவை. நாம் பேசுகிற அந்த பேச்சிலே பரிசுத்தம் தேவை. நாம் நடக்கிற அந்த நடக்கையிலே பரிசுத்தம் தேவை. இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நாம் இந்த பரிசுத்தத்தை இழந்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த பரிசுத்தத்தை உனக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், அதன் மூலமாய் நீ கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாய் ஒரு விசை அவர் உனக்கும் எனக்கும் வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்தம் நமக்கு தேவை. அதன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கீழ்ப்படிதல் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள், அநேக கர்த்தருடைய கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது கிடையாது, பரிசுத்தமாய் வாழ்வது கிடையாது. ஆலயத்திற்கு வரும் பொழுது நாம் பரிசுத்தர்களாக சில நேரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமருகிறோம். நாம் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும் பொழுது திரும்ப நாம் பழைய வாழ்க்கையை நாம் வாழ நாம் பிரயாசப்பட்டு அதன் பின்னாக ஓடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு புது சிருஷ்டிகளாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய மகிமை அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ தோல்விகளை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ மனக்குழப்பங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில இல்லை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அது இருந்தாவும் சூழ்நிலைகளை மாறும், அது இருந்தாவும் பிரச்சனைகளை மாற்றும், அது இருந்தா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு கர்த்தர் பெரிய விடுதலையை அவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், மகிமை நம்மை விட்டு விலகுவதற்கான சில காரணங்கள் இருக்கிறது. கர்த்தர் அவருடைய மகிமையை கொண்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கீழ்ப்படிதலின் மூலமாய், பரிசுத்தத்தின் மூலமாய் அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பெற்றுக்கொண்ட அந்த மகிமை நிலைத்து நிற்பது கிடையாது.
சில காரியங்கள் நிமித்தமாய் அந்த மகிமை நம்மை விட்டு விலகி போகிறது. என்ன காரியங்கள் மூலமாய் நம்முடைய அந்த மகிமை நம்மை விட்டு விலகுகிறது என்று சொன்னால், ரோமர் நிருபத்திலே வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனுடைய மகிமையை இழந்து போன, பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போகிறோம். கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்தத்தின் மூலமாய் கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த மகிமை சில காரணங்களினால் நம்மை விட்டு கடந்து போகிறது. காரணம், நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த மகிமையை நாம் இழந்து போகிறோம். பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை இழந்து போகிறோம். பாவம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை இருப்பது கிடையாது. பாவம் நிறைந்த அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவது கிடையாது. பாவம் நிறைந்த அந்த இடத்துல கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாது. பாவம் நிறைந்த அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை அவர் வெளிப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த மகிமை சில காரணங்களினால் அது விலகி போகிறது. அதற்கு முதலாவது காரணம் பாவம். அந்த பாவம் நம்மை கர்த்தருடைய மகிமையை விட்டு அது விலக்கி வேறு இடத்திற்கு கொண்டு போகிறது. அந்த பாவம் செய்கிற அந்த மக்கள் கூட்டத்திற்கு நேராய் கொண்டு போகிறது. கர்த்தருடைய மகிமையின் கீழாக பாவம் செய்கிற மனிதன் யாரும் அங்கே வாசம் செய்யவே முடியாது. இன்றைக்கு நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நாம் இழந்து போகிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையை நாம் இழந்து போகாதபடிக்கு திரும்ப ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமை இருந்தால் தான் இந்த பூமியிலே நம்மால் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அநேக சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். அநேக பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். அநேக உபத்திரவங்களை மேற்கொள்ள முடியும். அநேக பலவீனங்களை மேற்கொள்ள முடியும். வியாதிகளை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த மகிமை உனக்கும் எனக்கும் தேவை. கர்த்தருடைய வல்லமை உனக்கும் எனக்கும் தேவை. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கும் எனக்கும் தேவை. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமை நம்முடைய பாவத்தினாலே நாம் இழந்து போகிறோம். திரும்ப அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நமக்கு கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஏக்கம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தரை நோக்கி தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள். ஜெபித்த அவர்களை கர்த்தர் குணமாக்கினார். அந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நின்று நம்மை நாமே அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்பதாக மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய மகிமையை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை தான் நம்மை வழி நடத்துகிறது பாதுகாப்பாய். இந்த உலகத்தில் நாம் போகிற இடம் நிலையானது கிடையாது. நிற்கிற இடம் நிலையானது கிடையாது. நாம் என்றைக்கு விழுவோம், என்றைக்கு நாம் பிரச்சனைகளை சந்திப்போம், போராட்டங்கள் வரும் என்று நமக்கு தெரியாது. அதற்கு எல்லா சூழ்நிலைக்கும் பாதுகாப்பையும் ஒரு ஒரு பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு வழியாய் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையை நாம் எப்படி திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பும் பொழுது,
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்யலாம், எத்தனை அக்கிரமங்களை செய்யலாம், நாம் செய்கிறது நமக்கே பிடிக்காமல் இருக்கலாம், நாம் செய்கிற அந்த காரியங்களினாலே அநேகர் நம்மை வெறுக்கலாம், கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு கடந்து போகலாம். ஒருவேளை நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் கேட்காமல் இருக்கலாம், நாம் வேண்டுகிற அந்த விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் நமக்கு பதில் வராமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தீர்வு தான் மனம் திரும்புதல். நாம் மனம் திரும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை திரும்ப நம் மீது கடந்து வரும். அந்த மகிமையின் மூலமாய் அநேக அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும், அநேக அதிசயங்களை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் மனம் திரும்ப வேண்டும். இது கர்த்தருடைய அது ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இன்றைக்கு அதுக்கு ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை உன் மீது கடந்து வரும். ஸ்தம்பித்து போய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் திரும்ப அது செயல்பட ஆரம்பிக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகும். கர்த்தருடைய மகிமை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது. அப்பொழுது இரவிலே அது ஒரு அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் அந்த மகிமை வழி நடத்தினது. போகிற இடமெல்லாம் அந்த மகிமை பாதுகாத்தது. எத்தனையோ யுத்தங்கள் வந்தது, அந்த யுத்தங்களிலே வெற்றி தந்தது கர்த்தருடைய மகிமை தான், கர்த்தருடைய பிரசன்னம் தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய மகிமை உன்னை வழி நடத்தும் என்று சொன்னால் அந்த பாதையில் நீ கடந்து போய் உனக்கான அந்த பலனை பெற்று உன்னால் அனுபவிக்க முடியும். அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடையாளங்களை உன்னால் பார்க்க முடியும். அநேக ஆசீர்வாதங்களை உன்னால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய மகிமையை திரும்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையின் கீழ் எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் அதிசயங்களை காணுகிற ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த மகிமைக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரே ஒரு கேள்வி, அந்த மகிமையை நீங்களும் நானும் தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதா? அவருடைய மகிமையை தேடணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை மூலமாய் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் எப்படி இந்த கர்த்தரின் மகிமையை அது வெளிப்படுத்துகிறதோ, இன்றைக்கும் நீங்களும் நானும் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலின் மூலமாய் பரிசுத்தத்தின் மூலமாய் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே அவருடைய மகிமையை பறைசாற்ற வேண்டும். அந்த மகிமை நமக்கு அற்புதங்களை செய்கிறது. அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது, அடையாளங்களை செய்கிறது. அந்த மகிமை உன்னை பாதுகாக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள். கர்த்தர் என்ன மகிமை படைவாரோ, கர்த்தர் எதை குறித்து மகிமை அடைகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். அதிலே கர்த்தர் மிகுந்த மகிமை அடைகிறவராக இருக்கிறார். அதிலே உனக்கும் எனக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டு. கர்த்தர் விரும்பாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் அதிலே கர்த்தர் மகிமை அடையவே மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவது, பரிசுத்தமாய் வாழ்வது, அவருடைய சத்தத்திற்கு அவருக்கு செவி கொடுத்து அதன்படி செய்வது. இதன் மூலமாய் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தரின் மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். பிரியமானவர்களே, அந்த மகிமை உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நம்முடைய மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. பாவ அறிக்கை ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் கேட்ட ஜெபங்களை செய்யணும். ஆண்டவரே என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னியும். பாவம் செஞ்சு 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 அப்படியே நம்ம மூட்டை கட்டி வைக்காம ஒவ்வொரு நாள்
நாளும் அவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்னை என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். அதற்கு மேலாய் அவருடைய மகிமை உனக்கும் எனக்கும் கொடுப்பார். அந்த மகிமை கடந்து வரும் பொழுது அற்புதத்தை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலே காண முடியும். ஹல்லேலூயா. அந்த மகிமையை நீங்களும் நானும் காண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து ஜெபிக்கணும், அவருடைய வசனத்தை வாசிக்கணும். அந்த மகிமையின் அந்த ஏக்கம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அந்த மகிமை இருந்தால் போதும், எல்லா சூழ்நிலையும் மாறும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மாறும், எல்லா பிரச்சனைகளையும் மாறும், எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய மகிமையை நாம் வாஞ்சிப்போம். கண்களை மூடி ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உண்மையான ஒரு வாழ்க்கையின் நோக்கம். அது வெறும் அனுபவம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, a way of life. அது ஒரு வாழ்க்கை முறை. கர்த்தருடைய மகிமை, உன் மகிமை இல்லாத, உன் பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தபடியினாலே தான் இந்த மோசே கர்த்தரை பார்த்து அவன் சொன்னான், ஆண்டவரே உன் மகிமையை எனக்கு காட்டும் ஆண்டவரே, உங்க மகிமையை எனக்கு காட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு காட்டும். எத்தனையோ இடங்களில் நாம் விழுந்து போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் விழுந்து போகிறாங்க. சில நேரங்களில் நாம் வெட்கப்பட்டு போகிறோம். சில நேரங்களில் சத்துருக்களை நம்மால் மேற்கொள்ள முடிவது கிடையாது. சில நேரங்களில் சத்துருக்களினாலே நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். பலன் இல்லை, கர்த்தருடைய மகிமை உன்னோடு இல்லை. அந்த மகிமை இருந்தாதான் உன்னால போராட முடியும். அந்த மகிமை இருந்தாதான் உன்னால் அந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும், சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும், சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும், பலவீனங்களை மேற்கொள்ள முடியும். அந்த மகிமையே, அந்த பிரசன்னமே உன்னோடு இல்லைன்னா உன்னால எப்படி அதை மேற்கொள்ள முடியும்? உன்னால எப்படி சமாளிக்க முடியும்? தேவ பிள்ளைகளே, அந்த மகிமையை பெற்றுக்கொள். தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை உன் மீது கடந்து வரும். பரிசுத்த வாழ்க்கை நீ வாழும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன் மீது கடந்து வரும். உன்னையும் அந்த மகிமையும் பிரிக்கிற எல்லா பாவங்களையும் நாம் தூர அகற்றிவிட்டு கர்த்தருடைய அந்த சமூகத்தை நாம் நாடி வருவோம். கர்த்தருடைய மகிமையிலே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையிலே ஒரு நாளிலே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையை வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா. உம்மையும் எங்களையும் பிரிக்கிற அந்த பாவத்தை எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார். இன்றைக்கும் இந்த பூமியிலே பாரங்களை சுமந்து கொண்டு, பாவ பாரங்களை சுமந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் அழைக்கிறார். இதோ திரும்பவும் உன்னை மகிமையினால் நிரப்ப அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த மோசே கேட்டது போல, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், என் வாழ்க்கையில் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், இன்னும் நான் பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த மகிமையை திரும்ப எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா திரும்ப உருவாக்கும் ஆண்டவரே. அந்த மகிமையை ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே.
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில திரும்ப ஆண்டவரே உருவாக்கும். ஆண்டவரே, என்றைக்கோ நான் உம்முடைய மகிமையை பார்த்தேன், என்றைக்கோ அற்புதத்தை நான் பார்த்தேன், என்றைக்கோ நான் அடையாளத்தை பார்த்தேன், ஆனா இன்னைக்கு நான் பார்க்கல. அது காரணம் நான் தான் ஆண்டவரே. உம்முடைய மகிமை என்னை விட்டு கடந்து போனதற்கு நானும் ஒரு காரணம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை ஒரு விசை எங்கள் மீது நீர் வீச செய்யும் ஆண்டவரே. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உம்மதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேரணும். அந்த அந்த கானானை, பரலோக நாட்டை நாங்கள் அடைய வேண்டும். அந்த மகிமையிலே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகிமையின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது நீர் கொடுக்கிற அந்த மகிமையை நாங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய மகிமை ஆண்டவரை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக, உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக, உம்முடைய மகிமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மீதும் கடந்து வருவதாக, உம்முடைய மகிமை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பலவீனத்திலேயும் பலன் தருவதாக, உம்முடைய மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதாக ஆண்டவரே. இதோ எப்படி ஆண்டவரே வனாந்தரத்திலே நடக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அந்த மகிமை விலகாமல் கடந்து போனதோ, அதே போல ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே அந்த மகிமை விலகாமல் ஆண்டவரே கடந்து வந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றும், தேவைகளை சந்தியும், பலவீனங்களை மாற்றி சுகம் தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மகிமையின் ஆண்டவரே அனுபவத்தை பெற்று ஆண்டவரே அதன் மூலமாய் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே அனுபவிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றுமாய் நம் அனைவரோடும் கூட இருந்து காத்து வழிநடத்துவதாக. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்